எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தையை பார்த்தோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து பயங்கரமா கீழே விழுந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கரமா கீழே விழுவ ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, சைனாவுக்கு அவங்க அடிஷனலா ஒரு 50% டாரிஃப் போட்டுட்டாங்க. இப்போதைக்கு சைனால இருந்து வர்ற இம்போர்ட்ஸ்க்கு 104% டாரிஃப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நாஸ்டாக் ஒரு 330 பாயிண்ட் டவுனு, டவ் ஜோன்ஸ் ஒரு 320 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 79 பாயிண்ட் டவுன். அது போக ட்ரம்ப் அவர்கள் நான் ஃபார்மா செக்டாருக்கும் சீக்கிரமே டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபார்மா செமிகண்டக்டருக்கு கொஞ்சம் நான் தள்ளி வைக்கிறேன், இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இதுல குறிப்பா செமிகண்டக்டர் பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி TSMC தைவான் செமிகண்டக்டர் கம்பெனிக்கு ஒரு வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. நீங்க வந்து யூஎஸ்ல பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டியூட்டி டாக்ஸ் வந்து 100% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்க, நான் பிப்ரவரி மாசத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட 0-0 டீல் பேசணும், ஆனா அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்த டாரிஃப் போட்டதுனால அமெரிக்காவுக்கு மணி வந்து கொட்டுது. ஒரு நாளைக்கு ஒரு $2 பில்லியன் கிடைக்குது அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நேத்து. அதுக்கான சான்றுகள் அவர் எதுவும் சொல்லல. ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4.5% கீழே இறங்கி இருந்துச்சுங்க. லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கிட்டோம்னா 20% கீழே விழுந்திருக்கு. பேர் மார்க்கெட்டுக்குள்ள போயிடுச்சுங்க ஜப்பான் நாட்டு சந்தை. ஏற்கனவே நாஸ்டாக் பேர் மார்க்கெட்டுக்குள்ள போயிடுச்சு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 86.54 இந்திய ரூபாயா இருக்குங்க. அடுத்து பிரெண்ட் க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் லோல இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ரிசெஷன் ஃபியர் தான், ஸ்லோ டவுன் ஆகுமோ எக்கனாமி அப்படின்ற ஒரு ஃபியர் தான். 60.21 US டாலரா இருக்குங்க ஒரு பேரல். பிரெண்ட் க்ரூட் பத்தி விளக்கமா நம்ம பின்னாடி பேசுவோம். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹65 விலை ஏறி இருக்குங்க, 8290. அடுத்து நிஃப்டி 50 நேற்று ஒரு பவுன்ஸ் இருந்ததுங்க. டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு மறுபடியும் ஒரு 150 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்தது. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி எஃப்ஐஐஸ் ஒரு 5000 கோடிக்கு பக்கமா வித்துருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. டிஐஸ் ஒரு 3000 கோடிக்கு பக்கமா வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல இன்னும் செல்லிங் ப்ரெஷர் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு 21,800 வரைக்கும் நம்ம சீக்கிரமே பார்க்கலாம். அதை தொடர்ந்து 19,500 வரைக்கும் போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட மதர் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்ல நாஸ்டாக் ஒரு 20% பக்கம் கீழே விழுந்துருந்துச்சு. தென் ஜப்பான் இண்டெக்ஸும் ஒரு 20% கீழே விழுந்துருச்சு. ஸோ 19,500 பக்கமா வந்தாதாங்க நம்மளும் வந்து ஒரு 20% ஃபாலோ நம்ம பார்க்க முடியும். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் எஸ் பேங்க்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, கம்பெனிக்குள்ள ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரீம்லைனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. நாங்க வந்து ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கு, கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இதனால அவங்க கம்பெனில ஒரு 4 சீனியர் அபிஷியல்ஸ் இமீடியட்டா வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. இதற்கு மத்தியில ஜப்பான் நாட்டு நிறுவனம் மிட்சுபிஷி ஃபினான்ஷியல் குரூப் எஸ்பிஐயோட ஸ்டேக் 24% பக்கமா இருக்குல்ல, அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் நெருங்கி வர மாதிரி தெரியுதுங்க. எஸ்பிஐயோட ஸ்டேக் ஒரு 23.98% ஸ்டேக் வாங்கிட்டாங்கன்னா ஃபர்தரா அவங்க 50% நோக்கி போவாங்க. ஏப்ரல் 19 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வரும். நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். அடுத்து காஃபி டேல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் தாங்க பிரச்சனை. கடன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் டெட், லாங் டேர்ம் டெட் எல்லாம் சேர்த்து ஒரு 425.4 கோடி ரூபாய் இருக்கு அஸ் ஆஃப் March 31, 2025 அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து செபிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த கடன் 425.4 கோடி ரூபாய் அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட், தென் என்சிடிஸ்ல கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அது, தென் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வாங்கின கடன் எல்லாமே சேர்த்து இந்த கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு 205 கோடி ரூபாய் கடனை வந்து திருப்பி செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 2 or 3 டிரான்சஸ்ல நாங்க கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க ஜனவரி பிப்ரவரி மாசங்கள்ல. அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ல ஒரு அப்டேட்ங்க. அல்ட்ராடெக் வந்து ஒண்டர் சிமெண்ட் அப்படின்ற நிறுவனத்தோட சப்சிடரி கம்பெனி ஒண்டர் வால்கேர் அப்படின்ற நிறுவனத்தை அக்வயர் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டீல் எவ்வளவு அப்படின்னா 235 கோடி ரூபாய். இந்த கம்பெனி அவங்க அக்வயர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரென்தன் ஆகுங்க. இந்த ஒண்டர் வால்கேர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா இந்த வால்பட்டி அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றவங்க. இவங்களுக்கு ராஜஸ்தான்ல ஒரு பெரிய பிளான்ட் இருக்குங்க. 6 lakh tons பெர் annum ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில அந்த பிளான்ட் இருக்கு. இந்த டீல் அப்படின்றத 90 டேஸ்க்குள்ள முடியணும், சப்ஜெக்டட் டு அப்ரூவல் அண்ட் கம்பைலன்ஸ். அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, ஆப்பிள் ஐபோனை பொறுத்த வரைக்கும் பினான்சியல் 24ல எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 54% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் ஐபோன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்ற விஷயம் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்கால ஐபோனோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 30% வரைக்கும் ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சைனா மேல டாரிஃப் அப்படின்றது 104% வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, இதனால 50% 60% கூட ஐபோனோட பிரைஸ் அமெரிக்கால ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்திருக்குங்க. அது போக இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பினான்சியல் 25 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 28% ஃபால் குறைஞ்சிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா 2 விஷயங்க. ஒன்னு விலைவாசி, இன்னொன்று வந்து விசா ப்ராப்ளம். இனி வரக்கூடிய காலங்களில் இது இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அடுத்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு சந்தேகம் திரும்ப திரும்ப வருதுங்க. அது வந்து டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனத்துல தான் வருது. பிஇ வந்து அதிகமா இருக்கு, எதுக்கு வந்து அதை மெயின் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனத்தை பத்தி இன்னைக்கு முழுசாவே பேசிடுவோங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிசினஸ் அப்படின்னா சோடா ஆஷ், பைகார்பனேட், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், பார்மா கெமிக்கல்ஸ், தென் அக்ரோ கெமிக்கல்ஸ் இதெல்லாம் தாங்க அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க. கம்பெனியோட மார்க்கெட் கேப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிட் சைஸ் கம்பெனிங்க, 20,600 crore மார்க்கெட் கேப். எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இவங்க வந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்றாங்க அப்படின்னா கிளாஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், அக்ரி அண்ட் நியூட்ரிஷன்ஸ். கம்பெனியோட புக் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா 871, பட் இப்போ ட்ரேடிங் பிரைஸ்னா 810-20 தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிரைஸ் டு புக் அப்படின்றது ஒன்னை விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ இவங்களோட பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா, ஏஷியா, யூகே, ஆப்பிரிக்கா, தென் யூஎஸ்ஏ எல்லா இடத்துலயுமே இவங்களுக்கு பிசினஸ் வந்து நடக்குதுங்க. இவங்களோட நியூ இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ஏலையும் கென்யாலையும் புதுசா எக்ஸ்பான்ஷன் ஒர்க்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. தென் பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில இவங்களுக்கு 3 இடத்துல பிளான்ட் இருக்கு. ஒன்று வந்து குஜராத், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. குஜராத்ல இருக்கிற பிளான்ட்ல சோடா ஆஷ், பைகார்பனேட், சால்ட் இதெல்லாம் ரெடி பண்றாங்க. ஆந்திர பிரதேஷ்ல ப்ரீபயோட்டிக்ஸ் ரெடி பண்றாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷாலிட்டி சிலிக்கா ரெடி பண்றாங்க. இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 25,40,000 மெட்ரிக் டன் பெர் annum சோடா ஆஷ் மட்டுமே ரெடி பண்றாங்க. குறிப்பா யூகேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 இடத்துல பிளான்ட் இருக்குங்க. லாஸ்டாக், வினிங்டன், தென் மிடில்விச் இந்த 3 இடத்துலயுமே பிளான்ட் இருக்கு. யூகேல மட்டுமே இந்த 3 பிளான்ட்ல சோடா ஆஷ் ஒரு 4 லட்சம் மெட்ரிக் டன் ரெடி பண்றாங்க. பைகார்பனேட் ஒரு 1,30,000 டன், சால்ட் ஒரு 4,30,000 டன், ஃபார்மா சால்ட் ஒரு 70,000 டன் ரெடி பண்றாங்க. அடுத்து கென்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மகதி பிளான்ட், அங்க சோடா ஆஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3,50,000 டன் பெர் annum ரெடி பண்றாங்க. அது போக யூகே பிசினஸ்க்கு யூஎஸ்ல இருந்து சோடா ஆஷை இம்போர்ட்டும் பண்றாங்க. ஸோ ஓவராலா கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட மேஜர் பிசினஸ் அப்படின்றது சோடா ஆஷ்ங்க. லாஸ்ட் குவார்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம், Q3 ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து ஒரு 3.75% குறைஞ்சிருக்கு. கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 21 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிருக்காங்க. டியூ டு ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ்னால இந்த லாஸ் வந்து வந்திருக்குங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இவங்களோட ரெவன்யூ growth காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8.33%, கம்பெனியோட டெட் டு ஈக்விட்டி 0.29. குறிப்பா இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு என்ன ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்னா சோடா ஆஷோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் திங். தென் சைனால இருந்து சீப்பான இம்போர்ட்ஸ் உள்ள வருது. அது வந்து இவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து அடிவாங்க வைக்குதுங்க. இந்த கம்பெனி இன்னமும் ப்ரெஷர்ல போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த டாரிஃப்னால. இதெல்லாம் போக டிமாண்ட் அப்படின்றது ஸ்லோ டவுன் ஆயிருக்குங்க. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஃபினான்ஷியல் 25ல எக்கனாமி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்குது. இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து எக்கனாமியை இன்னும் ஸ்லோ டவுன் ஆக்கும் இன்டர்நேஷனல் லெவல்லயே. அது போக சைனா இன்னும் ஃபர்தரா டம்ப் பண்ணுவாங்க. லோ காஸ்ட் சோடா ஆஷை கொண்டு வந்து இந்தியாவில் டம்ப் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது போக கம்பெனிஸ் வந்து இந்த பேட்டரி பேக்கு தேவையான கெமிக்கல்ஸ், தென் ஃபார்மாக்கு தேவையான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனி வந்து இப்போ புக் வேல்யூவோட கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்குது. பட் இன்னமும் கீழே போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இவங்களோட எக்ஸ்பான்ஷன் ஒர்க் எல்லாம் முடியறதுக்கு இன்னும் ஒரு ஃபினான்ஷியல் 27-28 மேல ஆகுங்க. நீங்க வந்து ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போதைக்கு கம்பெனி வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கு. டாடா குரூப் கம்பெனி, ட்ரஸ்டட் ப்ரொமோட்டர்ஸ், growth ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. அதனால நான் கன்சிடர் பண்றதுக்காக இதை மெயின் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கேங்க. உங்களுக்கு வந்து கம்பெனியே டர்ன் அரௌண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாங்க. பட் உடனே டர்ன் அரௌண்ட் அப்படின்றது நாட் பாசிபிள். இன்னும் கீழே பயங்கரமா இறங்கும். இறங்க இறங்க 1-2 நான் கன்சிடர் பண்ணுவேன். அதை தொடர்ந்து விப்ரோ வந்து இன்னைக்கு ஒரு 5% டவுனுங்க, கிட்டத்தட்ட 235க்கு பக்கமா இருக்கு. ஸோ 1, 2, 5, 10 அதுக்கு மேல போயிடாதீங்க. இன்னமும் ஐடி ஸ்டாக்ஸ் பயங்கரமா கீழே விழும். மற்ற ஐடி ஸ்டாக்ஸை விட இது வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. அடுத்த Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் நாளைக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் அறிவிக்கிறாங்க ஏப்ரல் 10ஆம் தேதி. அதை தொடர்ந்து இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் பத்தி நம்ம பின்னாடி பேசணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. உலகத்துல அதிகமா க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ற நாடுகள்ல நம்ம 3வது இடத்துல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைனா, செகண்ட் வந்து யூஎஸ்ஏ, தேர்ட் வந்து இந்தியா. இப்ப சைனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஷ்யாட்ட இருந்து தான் நிறைய வாங்குறாங்க. நம்மளும் வந்து நிறைய வாங்குறது வந்து ரஷ்யாட்ட இருந்து தாங்க நிறைய வாங்குறோம். செகண்ட் யார் இருக்கு அப்படின்னா ஈராக், தென் தேர்ட் வந்து சவுதி அரேபியா. இவங்க தான் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரேடிங் பார்ட்னர் க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும். இப்ப மார்ச் மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 16-17% வரைக்கும் இந்த ஈராக்கு, சவுதி அரேபியாட்ட இருந்து வாங்குறது குறைஞ்சிருக்குங்க. பட் நம்மளோட ஃபோர்த் ட்ரேடிங் பார்ட்னர் க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. மார்ச் மாசத்துல நம்மளோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் யூஎஸ்ஏல இருந்து கிட்டத்தட்ட 67% ஏறி இருக்குங்க பிப்ரவரியை கம்பேர் பண்றப்ப. அதே மாதிரி ரஷ்யாட்ட இருந்தும் நம்ம வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு, 11% கூடி இருக்குங்க பிப்ரவரியை கம்பேர் பண்றப்ப மார்ச்ல. எதுக்கு ஒவ்வொரு நாளும் பிரெண்ட் க்ரூடோட பிரைஸை சொல்றோம், க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் பத்தி நிறைய பேசுறோம் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் தொடர்ந்து குறையிறப்பையும் கூட இந்த பெட்ரோல் டீசல் பிரைஸ்ன்றதுல பெரிய வேரியேஷன் ஒன்றும் இல்லை அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க சொல்றோம். குறிப்பா இளம் மாணவர்கள் இதை நிறைய தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்க புதுசா. IIFL ஃபினான்ஸ் லிமிடெட் ரேட்டிங் வந்து AA ரேட்டிங், நல்ல ரேட்டிங் தான். மேக்ஸிமம் கூப்பன் ரேட் பாத்தீங்கன்னா 10.25%. நமக்கு ஆப்டிமமா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வர மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னா 9.60%, 16 மந்த்ஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோசிங் டேட் வந்து 23rd April 2025. பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, கொஞ்சம் டிசரபிள் ரேட்டிங் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது நல்ல சாய்ஸா இருக்கும். அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோல் இந்தியா நிறுவனத்தை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. PE கம்மியா தாங்க இருக்கு, 5.94, நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு.
ஒரு 325க்கு கீழே வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. நான் பர்சனலா பெரும்பாலும் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து கன்சிடர் பண்றது இல்ல. பட் டாடா பவர் கம்பெனியே ரினியூவபிள்ஸ்ல பெரிய ப்ராஃபிட் கிடைக்கல, நம்ம வந்து கோல் ஃபயர் தெர்மல் பவர் பிளான்ட் சைடு நம்ம ஃபோக்கஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. அதனால தாங்க இப்போ இதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நோ, இப்பயும் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க. 44ல இருக்கு, இன்னும் கீழே விழும். அடுத்து ஐடிசி கன்சிடரேஷன்ஸ் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடிசி ஒரு டிஃபென்சிவ் எலமெண்ட்டுங்க. ஸோ ஐடிசி தொடர்ந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல மொத்தமா கொண்டு போய் ஐடிசியில கொட்டுறதுக்கு ஒரு டிசைரபிள் போர்ஷன், நல்ல டிவிடெண்ட் தர்ற கம்பெனிங்க, ஒரு ஸ்மால் போர்ஷன் அதுல வச்சுக்கிறது நல்லது. அடுத்து கேபிஐடி டெக்னாலஜிஸ் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் இன்னும் அதிகமாக தாங்க இருக்கு. பிஇ 48 இருக்கு. நான் வந்து ஒரு 700 வந்தா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அதை வச்சிருக்கிறேன். அதே மாதிரி பிர்லா சாஃப்ட் வெல் பிலோ 20 வந்துருச்சுங்க. 17 கிட்ட இருக்கு பிஇ, கன்சிடபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. பட் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தென் டிஎல்எஃப், அந்த நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம கேஎன்ஆர் பத்தி பல தடவை சொல்லிட்டோம். அது வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. நான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்ல. டிஎல்எஃப்ஐயும் நம்ம பாக்குறது இல்லைங்க. கேஎன்ஆர் கம்பேர் பண்றப்ப டிஎல்எஃப் ரொம்ப வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 37 பிஇல இருக்கு. பொதுவாகவே ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சைட்லாம் நான் கன்சிடர் பண்றது இல்ல. நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூவேஷன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி.